கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் மனிதர்கள் பகுதியில் நாம் இன்று காணப்போவது இஸ்ரவேலின் 6ஆம் நியாயாதிபதியான தோலா. நியாயாதிபதிகள் 10:1-2 நாம் இவரை பற்றி காண்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் இஸ்ரவேலுக்காக போராட கடவுள் எழுப்பிய சிறந்த ஆட்சியாளராகவும் மீட்பராகவும் இருந்தார்கள். வேதாகமத்தில் ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரா, கிதியோன் ஆகிய 5 நியாயாதிபதிகளுக்கு பிறகு தோலா 6ஆம் நியாயாதிபதியாக இருந்தார். அவர் இசக்கார் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் சட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருந்தனர். யுத்தத்தை மேற்கொள்ளும் தலைவர்களின் பங்கை வகித்தனர். அந்நிய ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறையிலிருந்து தேசத்தை விடுவித்தனர். வேதத்தில் உள்ள பெரும்பாலான நியாயாதிபதிகள் தேவனிடம் பயமுள்ள மக்களாக இருந்தனர். தோலா ஒரு சிறிய நியாயாதிபதியாக இருந்தார். அவர் இறக்கும் வரை 23 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்தினார். அவர் தோதோவின் பேரனும் பூவாவின் மகனும் ஆவார். அவர் எப்பிராயிம் மலைநாட்டில் சாமீர் நகரில் வசித்து வந்தார். கிதியோனின் மறுமனையாட்டியின் மகனான அபிமெலேக்கிற்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வந்தார். அவருடைய 3 ஆண்டுகால பயங்கர ஆட்சியில் இஸ்ரேலை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அபிமெலேக்கின் 3 வருட கொடுங்கோல் மற்றும் வெறித்தனமான ஆட்சிக்கு பிறகு தோராயமாக இஸ்ரேலை அவர்களின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய நியாயாதிபதியாக இருந்தார் தோலா. கிதியோனுக்கு 70 மகன்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அபிமெலேக். அவர் தனது சீகேமியர் மறுமனையாட்டிக்கு பிறந்தார். அபிமெலேக் என்ற பெயரின் அர்த்தம் என் தந்தையின் ராஜா என்பதாகும். அபிமெலேக் ஒரு துன்மார்க்கன். அவர் கிதியோனின் அனைத்து மகன்களையும் ஒரே கல்லில் கொன்றார். யோதாம் மட்டுமே தப்பினார். சீகேமின் மக்கள் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். பின்னர் அவர் சீகேமுக்கு எதிராக போரிட்டு நகரத்தை கைப்பற்றி அனைவரையும் கொன்று குவித்தார். நகரத்தை இடித்து தள்ளிவிட்டு உப்பை இறைத்தார். தேபேஸ் நகரத்தில் அதன் கோபுர முற்றுகையின் போது ஒரு பெண் ஒரு எந்திர கல்லின் துண்டை அவர் தலையில் எறிந்ததால் அவரது மண்டை ஓடு உடைந்ததால் அவர் கடுமையாக காயமடைந்தார். இருப்பினும் ஒரு பெண்ணின் கைகளில் இறக்க விருப்பமில்லாமல் அவர் தனது ஆயுதம் தாங்கியவரிடம் தன்னை கொல்லச் சொன்னார். அந்த இளைஞன் தனது வாளால் அவரை கொன்றபோது அவர் இறந்தார். அவர் தனது மக்களுக்கு எதிராக போராடி இறந்து போனார். அந்த நேரத்தில்தான் தோலாவின் எழுச்சி ஆரம்பமானது. தோலா இஸ்ரவேலை பாதுகாக்க எழுந்தபோது நாட்டின் நிலைமை மிகவும் நிலையற்றதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருந்தது. தோலா இஸ்ரவேல் தேசத்தை எதிலிருந்து காப்பாற்றினார் என்பதை வேதம் நமக்கு சொல்லவில்லை. அது அண்டை நாடுகளிடமிருந்தோ அல்லது தேசத்தில் போரிடும் பிரிவுகளிடமிருந்தோ வந்திருக்கலாம். வேதாகமத்தின்படி அபிமெலேக்கின் மரணத்திற்கு பிறகு தோலா இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார். அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் சிவப்பு நிற புழு அல்லது கருஞ்சிவப்பு நிற பொருள் என்று அர்த்தமாகும். வேத வாக்கியங்களில் அவரை பற்றி அதிகம் எழுதப்படவில்லை. மேலும் அவரது வாழ்க்கையில் நடந்த செயல்கள் அல்லது நிகழ்வுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அவர் எப்பிராயிம் மலையில் உள்ள சாமீரில் வாழ்ந்திருந்தார். அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இசக்கார் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் மோசே தனது கோத்திரத்திற்கு ஒதுக்கிய நிலத்தில் அல்ல, இஸ்ரவேலின் வேறு பகுதியில் வாழ்ந்தார். அவருக்கு பிறகு கிளையேத்தியரான யாவீர் என்ற மற்றொரு நியாயாதிபதி எழும்பினார். தோலாவின் போராட்டத்தின் வாழ்க்கை மற்றும் காலங்கள் 2 சுருக்கமான வேத வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. நியாயாதிபதிகள் 10:1-2. நியாயாதிபதியாக அவரது வாழ்க்கை மிக குறைவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் ஒப்பீட்டளவில் நீண்ட காலம் பணியாற்றினார். வேதத்தில் உள்ள சிறிய நியாயாதிபதிகள் பற்றிய தகவல்கள் மிக குறைவாகவே கிடைக்கின்றன. இஸ்ரவேலின் வரலாற்றில் இந்த கடினமான காலங்களில் இஸ்ரவேலில் ஒவ்வொரு பகுதியும் தேசத்தின் விடுதலையில் பங்கேற்றன என்பதை இது விளக்குகிறது. கடினமான காலங்களில் மத்தியில் கடவுளை நம்பிய வேதத்தின் நியாயாதிபதிகள் தங்கள் தவறுகள் மற்றும் தோல்விகள் இருந்தபோதிலும் சர்வ வல்லமையுள்ளவரால் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்பட்டனர் என்பது உண்மையே. நாமும் தேவனால் பயன்படுத்தப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை அண்டி வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.